இப்பெல்லாம் 1, 2. அதனால பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைகள் தான் உலகம், அது நல்லது. ஆனால் அதே வேளையில் இப்ப இங்க இந்த கேஜிஎம் இந்த இடத்துக்கு நான் ஒரு சில நாட்கள், 1 மாசம் முடிஞ்சிருச்சு, 2வது மாசம் தான் ஆரம்பம். அதுக்கு முன்ன நான் பிறந்த வருஷம்லாம் பெங்களூர். அங்க இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கின்றது, இங்கிருக்கின்ற மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது என்றால் அதிகமான வேறுபாடை நான் பார்க்கின்றேன். அங்கெல்லாம் பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் வசதியா இருக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல நீங்கெல்லாம் வசதியா இருந்த ஆட்கள் தான். எப்பொழுது இந்த தொழில் நிறுத்தப்பட்டதோ அப்பொழுது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அதனால் முதலாவதாக என்னுடைய கருத்துக்களை நன்றாக மனதில் வையுங்கள். உங்களுடைய சொத்துக்களை கொடுத்து உங்களுடைய சொகசான வாழ்வினை, புற வாழ்வினை காட்டி உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வீணாக்காதீர்கள். அது என்னுடைய முதல் அறிவுரை. இரண்டாவதாக, இப்ப பாருங்க, நீங்க எல்லாம் கஷ்டம் பண்றீங்க. அந்த கஷ்டத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க காட்டணும். எந்த அளவுக்கு நீங்க காலையிலிருந்து மாலை வரை உழைக்கின்றீர்கள், அந்த கஷ்டம், அந்த துயரம், அந்த வேதனை இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் அதை பார்க்க வேண்டும். இல்லாவிட்ட அவங்க என்ன நினைச்சுறாங்க, எனக்கு 3 வேளை நல்லா சாப்பாடு கிடைக்குது, திருவிழா நாட்களிலே எனக்கு நல்ல உடைகள் கிடைக்கிறது, கை செலவுக்கு பணம் கிடைக்குது, அதுக்கப்புறம் எங்க அப்பா வசதியா இருக்கிறாரு, அம்மா வசதியா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு, இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இந்த குழந்தைகள் வளர்ந்தார்கள் என்றால் பிற்காலத்தில் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் ஒரு நல்ல மாணவர்கள், பிள்ளைகளாக இருக்க மாட்டார்கள், குடிமக்களாக இருக்க மாட்டார்கள். இந்த சமுதாயத்திற்கு சாபமாக மாறிவிடுவார்கள். ஏனென்றால் அவங்க உங்க குடும்பத்துல என்ன அனுபவிச்சாங்களோ அதே தான் சமுதாயத்தை எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த உழைக்காமல் இருந்தால் அது அவர்களுக்கு கிடைக்காது. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா குறுக்கு பாதையில் செல்வார்கள். அவங்களுடைய ஆசைகளை, விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக குறுக்கு பாதைகளை அவர்கள் கையாள்வார்கள். அதனால இரண்டாவதாக, நீங்கள் அவர்களுக்கு உங்களுடைய துயரத்தை, உங்களுடைய கஷ்டத்தை, நீங்கள் படுகின்ற எல்லா வேதனையையும் அவர்கள் பார்க்க வேண்டும், உணர வேண்டும். அது என்னுடைய 2ஆம் அறிவுரை. மூன்றாவதாக, இன்று இந்த உலகம், இந்த நவீன, இந்த விஞ்ஞான, இந்த தொழில்நுட்ப உலகம் அழிவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தானே? இந்த உலகம் நீங்க எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? ஒரு பக்கம் விஞ்ஞான தொழில்நுட்பத்துல வளர்ச்சி அடைந்தாலும் அதே வேளையில் இந்த உலகம் அழிவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதை ஒரு சிலதை நம்ம தலைமை ஆசிரியர் இப்போ சொன்னார். குறிப்பாக அந்த அலைபேசி, மொபைல், இதை இப்போ உள்ள பெற்றவங்க என்ன பண்றாங்கனாக்கா, இந்த மொபைலை என் குழந்தை கையில கொடுத்துட்டானாக்கா அவன் சொல்ல என்னன்னா தாங்க முடியுது, அவன் அதோட அடங்கிடுவான். ஆனா அதுல இருக்கிற எல்லா ஆபாசங்கள், அதுல இருக்கின்ற எல்லா தீமைகள், அதைத்தான் இந்த பிள்ளைகள் விரும்புவார்கள். ஏனென்றால் அது கவர்ச்சிகரமான ஒரு ஊடகமாக இருக்கின்றது. எனவே அதை நீங்கள் அவரிடம் கொடுக்க தவிர்க்க வேண்டும். காரணம் இதுதான். இப்ப பாத்தீங்கன்னா, இவங்க உடல் அளவுல உங்களுக்கு குழந்தையாக இருந்தாலும் உங்களை விட இந்த நிர்வாகம், இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எல்லா ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் அவர்களை அதிகமாக அன்பு செய்கின்றார்கள். இன்னைக்கு உங்க பசங்க படிக்கிறாங்க, எழுதுறாங்க, பேசுறாங்க. அதுக்கு காரணம் நீங்க ஓரளவுக்கு நீங்க இருந்தாலும் அதுக்கு முழுக்க காரணம் இந்த பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள். அதனால இவங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும். அதான் எங்களுடைய விருப்பம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லா வகையிலும் தேவை.
மூன்றாவது கருத்து, அந்த ஊடகம், அந்த மொபைல் எக்காரணத்துக்கும் நீங்க கொடுக்காதீங்க. இந்த நாள் வரை இவங்க அனுபவிச்சது போதும். இப்ப வந்து எதுனாக்க என்னன்னா, இப்ப வந்து இவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், எத்தனை வருஷம் இந்த குழந்தைங்க படித்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இத்தனை ஆண்டுகள், குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது படிச்சிருப்பாங்க. இத்தனை வருஷம் படிச்சுட்டு இந்த கடைசி வருடத்தில் அவர்கள் வந்து அந்த தோல்வி நிறைந்த அந்த சான்றிதழை பெற்று செல்ல நாம் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டோம். In no way I will allow any of you to go out or leave the school with a failed certificate. I don't tolerate. அதனால இப்ப வந்து பள்ளிக்கூடத்துல எங்களால ஒரு அளவுக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து ஒவ்வொரு வகுப்பிலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 பிள்ளைங்க, 70, 80 இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்க வந்து இந்த பசங்க அவங்க குழந்தைங்க வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களோட நீங்க மீண்டும் அவர்களை விசாரிக்க வேண்டும். இன்னைக்கு என்ன படிச்ச, எந்த லெசன், எந்த பாடம் உனக்கு புரிஞ்சது, எந்த பாடம் உனக்கு புரியல, ஒருவேளை புரியாம இருந்த ஏதாவது கணக்கு, மற்ற எந்த சப்ஜெக்ட் திருப்பி நீங்க வந்து டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம். எல்லா நேரத்திலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதனால பெற்றோர்கள் நீங்களும் அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. ஒருவேளை கண்டிப்பாக எல்லா மாணவர்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் 100% மதிப்பெண்களை பெற மாட்டார்கள். அவங்களுக்கு ஒரு சிலர் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, நிதானமாக கற்றுக்கிற மாணவர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்க வந்து இப்பயே நான் இந்த ஆரம்பத்திலே சொல்றேன், எந்த சப்ஜெக்ட்லாம் அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்களோ அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுங்க. இங்க வந்து நாங்க ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்போம். இருந்தாலும் வெளியில போன பிறகு பட்சம் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க போய் அந்த பிள்ளைங்களை டியூஷனுக்கு அனுப்பலாம். ஏன்னா வந்து இப்போ இந்த வருஷம் நீங்க கொஞ்சம் கஷ்டப்படாம, கொஞ்சம் உழைக்காமல், எங்களோடு உழைக்காமல் இருந்தா அதுக்கப்புறம் அவங்களுடைய எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறியாயிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? அதனால சும்மா ஏதோ என் கடமை முடிச்சுட்டேன், என் மகன் 10வது படிக்கிறான், மகன் 10வது படிக்கிறா, அது ஸ்கூல்ல எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நான் ஒரு அளவுக்கு தான் பார்த்துக்க முடியும். உங்களுடைய உழைப்பை எங்களுக்கு, உங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு தேவை. அதனால நீங்க கண்காணிக்கணும். இது எங்களுடைய பணிவான கோரிக்கை. இன்னும் அடுத்தபடியாக அது 3வது. இப்ப வந்து நாம எல்லாம் படிச்சப்போ வந்து அவங்களோட விவரம் கிடையாது. நான் படிச்சுட்டு இருக்கிறப்போ எங்களுக்கு வந்து இந்த சனி ஞாயிறு வந்தாலே போதும் விளையாடுறது தான் நாங்க இன்ட்ரெஸ்டா இருக்கோம். கிரிக்கெட் விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்கேயாவது ஒரு மைதானத்துக்கு போய் விளையாடணும். ஆனா இந்த இப்போ இருக்கிற மாணவங்க அப்படி கிடையாது. அவங்களுடைய எந்த எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள் எல்லாம் வேறையாக இருக்கின்றது. அதனால அவங்களுடைய உறவு வாழ்வு எப்படி இருக்கின்றது, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கான உறவு அது ஒன்று. 2வது அவர்களுக்கும் அவர்களுடைய நண்பர்களோடு இருக்கின்ற உறவு எப்படி இருக்கின்றது. மற்ற மாணவர், மற்ற மாணவி ஏதாவது செய்தால் அதை உடனடியாக நீங்கள் கண்டுபிடித்து எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். கடைசியில் ஏதாவது ஒரு அசம்பாவம் நடந்ததுன்னா அது வந்து கடைசியில் நாம பொறுப்பாளராக இருக்க முடியாது. இந்த ஸ்கூல், இந்த பள்ளிக்கூடத்தின் வளாகத்தில் இருக்கும் வரை அந்த பொறுப்பை நாம தாங்குறோம். ஒரு தடவை அவங்க வந்து கேட்டுக்கு வெளியில போனா அதுக்கப்புறம் நாங்க பொறுப்பு இல்லை. அதனால வந்து அந்த குழந்தைய வந்து கண்காணிக்கிறதும் உங்களுடைய பொறுப்பு. யாராவது ஏதாவது தீங்கு செஞ்சாங்களா, ஆசிரியர்கள் ஏதாவது தவறாக நடந்து கொண்டார்களா, ஏதாவது மாணவன் தவறாக நடந்து கொண்டானா, தவறான வார்த்தைகளை பேசினானா, உடனடியாக எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா வந்து சில பள்ளிக்கூடத்துல இப்படிப்பட்ட ஒரு சில அசம்பவம் தான் நடந்திருக்குது. நீங்க வாசிச்சிருப்பீங்க, செய்தித்தாள்ல கேட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட அசம்பாவங்கள் நம்முடைய இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடாது. இன்னும் உங்கள் மத்தியில் இப்ப கேட்கிறேன், உங்க குழந்தைங்க சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு குறையும் நாம வைக்கவில்லை.
அவங்களுக்கு எல்லா வகுப்புக்கும் போதுமான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கழிவறையில் வசதி இருக்கின்றது, விளையாடுவதற்கு மைதானம் இருக்கின்றது. இன்னும் இவர்களுக்காக ஒரு சில இந்த விளையாட்டு பொருட்களை எல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன். இப்போ வந்து நான் பெங்களூர்ல கேட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க, வந்துருச்சு, கூடி சீக்கிரத்தில் அது வந்துடும். அது வந்து இந்த ஸ்கூல்ல ஏதாவது குறை இருந்தா இப்படியே நீங்க சொல்லலாம், நாங்க வந்து அதை நிவர்த்தி செய்வோம். உங்களுக்கு நேரம் கொடுக்கணும். சரி.